தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எங்களை யார் ரட்சிப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே தேவனாய கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் எழுப்பி எகிப்திலிருந்து பெரிய பரிவாரங்களோடு அவர் கடந்து வர பண்ணினார். 10 முறை அந்த பார்வோன் அவர்களை எல்லாம் நிந்தித்தார். 10 முறை 10 வாதைகளை தேவன் அங்கு கொடுத்தார். இங்கே வனாந்தரத்தில் ஜனங்கள் 10 முறை அவரை நிந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், 10 முறை நிந்தித்து எவனும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். எகிப்திலிருந்து கடந்து வந்தவர்கள் அனைவரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் அந்த பரம கானானை பகிர்ந்து மக்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு முகமுகமாய் பேசின அந்த மோசேயே அந்த கானான் தேசத்தை கண்களால் மாத்திரம்தான் பார்த்தார். ஆனால் தேவாலயத்தை விட்டு பிரியாத அந்த யோசுவா அவர் அந்த கானானை பிரித்து கொடுத்தார். ஹல்லேலூயா.